ஒரு துளாராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். துளாராசிக்காரங்க எப்பவுமே தன்னை இளமையாவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எந்த தோற்றத்தில் இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் தன்னை இளமையாவே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. தன்னை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் மேலோங்கி இருக்கும். தொழில் சார்ந்த சிந்தனை இவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். தொழில் மூலியமா வருமானத்தை பெருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மன எண்ண ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பங்கள் தான் இவங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கும். குடும்பம் அமையறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஆளா இருப்பாரு. பொருளாதாரத்தை சேமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் கூட அதை பெருக்கக்கூடிய சூழல்லாம் அவருக்கு இல்லாமலே போகும். தொழில்தன்மை இருக்கும். அரசாங்க வழி தொடர்புகள்லாம் உண்டாக்கிப்பார். மறைமுகமா சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அவர்களுக்கு. ஒரு வட்டி தொழில் பண்றாரு, நேர்மையா நடந்துக்கல, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சில சட்ட சிக்கல்ல அதன் மூலியமா சந்திப்பார். ஒரு கடை நடத்துறாரு, அந்த கடை நடத்துற நேர்முகமா இல்லை அப்படின்னா அதன் மூலியமா அவருக்கு அந்த பாதிப்புகள்லாம் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தைரியம்லாம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ரொம்ப சிறப்பான தைரியத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் வண்டி வாகனங்களை அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடியவராக இருப்பார். ஆனால் அதுக்கு தனியாக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பார். ஒரு சிலருக்கு சிறப்பாக அமையும், ஒரு சிலருக்கு சிறப்பாக அமையாது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும். குலதெய்வ வழிபாடுலாம் இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்காது. வருஷத்துக்கு 2-3 தடவை போகிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதன் மூலியமா அதிக ஈடுபாட்டெல்லாம் கொடுத்துக்க மாட்டார். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு காமம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். மறைமுகமான நோய் தொற்று இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். வெளிப்படை யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நோயெல்லாம் கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குழந்தை பெறுவதில் ரொம்ப சிக்கலான இருக்கும். கல்யாணமாகி பல வருஷங்களாகி கூட இவங்களுக்கு குழந்தை இல்லாத தன்மைகளாக இருக்கும். அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய இருக்கும். ரொம்ப வேகமாக முடிவெடுக்கிற தன்மை இருக்கும் அவருக்கு. அந்த தன்மை இருந்தும் கூட சில தவறுதலான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்லாம் அமைஞ்சிருக்கும் அவருக்கு. தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், மனைவிகள் அமைகிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய ஆளாக இருப்பார். இவங்க தான் அவங்கள நாடி போவாங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க நாடி வந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனைகளை அவங்கள கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தந்தை ரொம்ப புத்திசாலியா இருப்பார். தாய் அவ்வளோக்கா புத்திசாலியா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும். தந்தையின் மூலியமா சில பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க எல்லா விஷயத்தையும் அழகுபடுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூர்மையை சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதனால பாதிப்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு. அரசாங்க வழி மறைமுக தொடர்பெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இவங்களுக்கு. அழகு சாதன பொருட்கள் விற்கிறது, சமையல் செஞ்சு விற்கிறது, கடைகளுக்கு சமையல் கடைகள் வைக்கிறது, அது சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க விளங்கியிருப்பாங்க. விவசாயத்துறையில் ஈடுபடுறது, பேங்க்ல வேலை பார்க்கறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லா தொழிலுக்கும் இவங்களுக்கு கைத்தேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த தொழில் என்னாலுக்கு வராது, செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ரொம்ப கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க இவங்க. அது சார்ந்த சிந்தனையை அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் ஒரு துளாராசிக்காரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது துளாராசியின் பொதுப்பலன்கள் மட்டுமே. நன்றி.